கவியோடு கதை போமா. இந்த கவியை சொன்னேன். கவியோடு கதை போமா. எழுதியவர் சித்திக். முகமது அபுபக்கர் சித்திக் அப்படின்றவங்க இந்த கவிதை நூலை நமக்காக கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப குட்டியா இருக்கு, இதுல என்ன கவிதை இருக்கும், ரொம்ப சின்ன புத்தகமா இருக்கு அப்படின்னா முதல்ல எனக்கு யோசிக்க தோணுச்சு. ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாமே அவ்வளோ அழகான சிந்தனைகள், எல்லாமே அவ்வளோ அற்புதமான கவிதைகள். அட்டைப்படம் பார்க்கும் போதே எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதாவது அவருடைய புகைப்படம் போட்டு கவியோடு கதை போமா அப்படின்ற அந்த வரிகள் அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா பொதுவாக கவிதை புத்தகத்துக்கு ஒரு பிக்சர் தேடி அதை தான் நம்ம வைப்போம். ஆனால் அவருடைய அடையாளத்துக்காக அவருடைய போட்டோவே போட்டு இந்த மாதிரி ஒரு புத்தகம் ரெடி பண்ணதே முதல்ல ரொம்ப நல்ல விஷயம், நல்லா இருக்கு பார்க்க. பெண் என்பதால் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. புகுந்த வீடு சிறை என்று புலம்பி பிறந்த வீட்டில் புகுந்தாள் 1000 அறிவுரைகள், சிறையில் சிரித்து கொண்டு வாழ அப்படின்னு ஒரு கவிதை. இந்த கவிதை உண்மையாவே யோசிக்க வச்சது. 2 லைன்ல இந்த மாதிரி ஒரு சிந்தனையை தெளிக்க முடியுமா அப்படின்னு தோண வச்ச கவிதை. சிந்தனையற்ற ஓய்வு கல்லறையில் மட்டுமே. பொதுவா கவிதை நூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதி கவிதைகள் ரொம்ப டச்சிங்கா இருக்கும், மீதி கவிதைகள் அவ்வளோ நல்லா இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துடலாம். ஆனா இதுல எல்லா கவிதைகளும் ரொம்ப அருமையான சிந்தனையோட அப்படியே நமக்குள்ள கடத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். வேணுன்றவங்க கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாங்கலாம். இந்த புத்தகம் சிறியதா இருக்குன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். வெறும் 100 ரூபாய் தான். எல்லா கவிதைகளும் அருமையான கவிதைகள், அதனால விலையும் வெறும் 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. கவியோடு கதை போமா, கவிஞர் சித்திக்.